இப்போ நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. காரணம் தம்பி, காரணம் என்ன சொல்கிறது, திமுக அப்போ இருந்து ஆட்சியிலே இருக்குது. சரி கொஞ்சம் மாற்றம் வந்தால் மக்களுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பார்க்கலாமே அப்படின்றதுக்கோசம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா ஒரு மாற்று வேணும். என்ற திராவிட கட்சியே வந்துட்டு மாற்றி மாதிரி, அதனால் ஒரு மாற்று வேணும். நாம் தமிழர் கட்சிக்கு போடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். நல்லா சீமானு கொடுக்கலாம், மாற்றி போடலாம். சரி, காரணம் சொல்லுங்கள். காரணம் என்னங்கன்னா ஏழைங்களுக்கு செய்யட்டும். இப்போ எங்களாட்டம் ஏழைங்க எத்தனையோ மக்கள் இருக்காங்க, செய்யட்டும். செய்வார் சாமி, செய்வார் தங்க. நிச்சயமாக நாம் தமிழர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம்னு 10 வருஷம் அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ திமுகவோட ஆட்சி வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்டான எதிர்ப்புங்கிறது உண்டாயிருச்சு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கா தான். ஒளிவாங்கி சின்னத்துக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாருமே வாக்கு சேகரிக்க வந்த மாதிரி தெரியல. வீதி எங்குமே நாம் தமிழர் உறவுகளாக தான் இருக்குது. அதனால் நாம் தமிழர் வேட்பாளர் தான் வெல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி இல்லை, அதுக்கும் போட்டு தான் ஆகணும். ஏன்னா போட்டால் தான் எல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே கட்சிக்கு போட்டு எல்லாம் ஒன்றும் ரெடியாகல. தொழில் இல்லை. ஈரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் தொழிலே இல்லை. மாற்றம் வரணும், அவ்வளோதான். மாற்றம் யார் வந்தால் சரியாக இருக்கும்? தமிழரே வரலாம். யார்? சீமானே வரலாம். காரணம் சொல்லுங்கள். சாமி அவர் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்கல. யாருன்னு பேர் சொல்ல முடியாது. ஆனால் அவர் தான் வரணும். யார் பேர்? சீமா. சீமா வந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. ரொம்ப சௌகரியமாக இருக்குது. சீமான் போட்டாங்க, அதுதான் போட போகிறேங்க. அவ்வளோதாங்க. வெற்றி சின்னம் ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் என் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே என் அன்பு உறவுகளே, நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்குமாய் வேண்டுகிறோம்.